Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். நாம் தமிழர் கட்சியின் உழவர் பாசறை சார்பில் ஆடு மாடுகளின் மாநாடு நடத்த இருக்கீங்க. தமிழ்நாடு எடுத்தீங்கன்னா மிக பின்தங்கி இருக்குது. பால் உற்பத்தியிலாக இருக்கட்டும், கறி உற்பத்தியிலாக இருக்கட்டும், முட்டைகளாக இருக்கட்டும், மிகவும் பின்தங்கி இருக்குது. பால் மட்டுமே இன்றைக்கி நம்ம வெறும் 1500 கோடி பொருளாதாரத்தில் நிற்கிறோம். இன்றைக்கி 7000 கோடி ஈடக்கூடிய ஆந்திரா எங்கே இருக்குது சொல்கிறீங்க? படித்தவரெல்லாம் ஏன் கொண்டு போய் அண்ணன் மாடு மேய்க்க வைக்கிற சொல்கிறாரு, ஆடு மேய்க்க சொல்கிறாரு அப்படின்னு. அப்படி அல்ல அது. அப்போ ஆந்திராவில் உள்ளவர்களாம் என்ன படிக்காதவர்களாம்? ஒட்டுமொத்தமாக படிக்காதவர்களாக தான் இருக்காங்களா? ஆடு மாடு மேய்த்தல் என்பது அரசு தொழில் என்பது. ஆடு மாடு மேய்த்தல் எப்படி அரசு தொழில் ஆக முடியும்? சாராயம் ஊற்றி கொடுக்குறதும், டாஸ்மாக் கடையில் வேலை பார்க்குறதும் எப்படி அரசு தொழிலான்னு. கல்லறுப்பு மட்டும் குலத்தொழில் எப்படி சொல்லுவீங்க? கருப்பட்டி காப்பின்னு ஊர் ஃபுல்லாக வச்சுருக்கானே, இவரெல்லாம் குலத்தொழில் செஞ்சவரெல்லாம் கற்காலத்துக்கு கொண்டு போகிறாரு. எல்லாரையும் படிக்காதீங்க, யாரையுமே நாங்கள் படிக்கலன்னு சொல்லலை. யார் சொன்னால் படிக்கணும்னு? நீங்கள் படித்தவர்கள் எல்லாத்துக்கும் வேலை கொடுத்துட்டீங்களா? நான் உங்கள் சிங்குகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய திரு சசிகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மதுரை மாவட்டம் விராதனூரில் ஜூலை 10ஆம் தேதி நாம் தமிழர் கட்சியின் உழவர் பாசறை சார்பில் ஆடு மாடுகளின் மாநாடு நடத்த இருக்கீங்க. தமிழ்நாடு எத்தனையோ உரிமைகளை கோரி பல இயக்கங்களும் சங்கங்களும் கட்சிகளும் பலவித மாநாடுகளை நடத்தியிருக்காங்க. இது என்ன ஆடு மாடுகளின் மாநாடு? இல்லை, அதாவது கேட்கும் திறனற்ற ஒரு உயிர்களுக்காக நடத்தக்கூடியது தான் இந்த மாநாடு. அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இந்த தற்சார்பு வாழ்க்கை முறையிலிருந்து இந்த மக்கள் விவசாயத்தை விட்டும் உழவு தொழிலிருந்து அகற்றப்படுகிறார்கள், அப்புறப்படுகிறார்கள். அவர்கள் ஒரு ஒரு எப்படி ஒரு ஆடு மாடு கோழி என்பது வாழ்வியலாக மக்களோடு மக்களாக பின்னி பிணைஞ்சு தமிழ்நாட்டில் அத்தனை பேர் நம்ம உலகத்திலே ஒரு பொங்கல் கொண்டாடுறோம், மாடுகளுக்காக ஒரு விழா கொண்டாடுறோம் அப்படின்னா அது தமிழர்கள் தான். மாட்டு பொங்கல் வச்சு, மாட்டுக்கு படையல் வச்சு, மாட்டை தெய்வமாக கொண்டுட்டு, மாடு நம் வீட்டின் ஒரு அங்கம், மாட்டில் நம் செல்வம் என்று கொண்டாடப்படுகிற ஒரு மரபில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இன்று முட்டுமூலமாக அதிலிருந்து அகற்றப்பட்டு கொண்டே வருவாங்க. இன்றைக்கி கிராமங்கள் எல்லாம் காலியாகிட்டே வருது. கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் எல்லாம் இன்றைக்கி தரிசு நிலங்களாக மாற்றப்பட்டு பிளாட்டுகளாகவும் இல்லை பெரிய தொழில்துறைக்கும் இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, அது சோலார் போடுறதுக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பந்தமில்லாத இந்த மண்ணுக்கு சம்பந்தமில்லாத தொழில்களை, இந்த மண்ணுக்கு ஒவ்வாத ஒரு தொழிலை கொண்டு வருவதற்கான தொழிற்சாலைகளை கட்டுவதற்காக ஒரு இடமாக மாறிக்கொண்டிருப்பதால் இதை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நாம் தமிழர் கட்சி இருக்குது. அப்புறம் அதில் ஒரு முதல் இதாக தான் நீங்கள் ஏற்கனவே ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருக்கட்டும், ஜல்லிக்கட்டுக்காக முதலில் முக்கிய குரல் கொடுத்தவர் அண்ணன் சீமான் அவர்கள். இந்த ஜல்லிக்கட்டில் மாடுகள் மீட்கப்படணும், நாட்டு மாடுகள் காக்கப்படணும் அப்படிங்கிறதுல முதன்முறையாக குரல் கொடுத்தவர் அண்ணன் சீமான் அவர்கள். அதுலேருந்து தான் ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஜல்லிக்கட்டு வரலாறு பார்த்திங்கன்னா அண்ணன் அவர்களை தவிர்த்து விட்டு பார்க்க முடியாது. அப்போ அடுத்த கட்டமாக இவர்கள் எங்கே நோக்கி வர்றாங்க அப்படின்னா, இந்த மாடுகள், இந்த நாட்டு மாடுகள், இந்த மாடுகளிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானமாக இருக்கட்டும், செல்வங்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு வீட்லேயும் மாடு என்பது ஒரு அத்தியாவசிய ஒரு இது மாதிரி இருக்கும். அப்போ அந்த ஒரு வீட்டில் மாடு இருந்துச்சு அப்படின்னா, அந்த மாடு இருந்துச்சுன்னா அந்த வீடு வறுமையே சந்திக்காது. ஒரு ஆடு இருந்துச்சுன்னா, மாடு இருந்துச்சுன்னா, கோழி இருந்துச்சுன்னா, அவங்க எதை பற்றியும் ஒரு பொருளாதார பின்னடைவோ அது எந்த இதுவுமே இருக்காமல் தன் குடும்பத்தை, தன் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய ஒரு இடத்துக்கு அது முக்கிய பங்காற்றிட்டு இருந்த இடத்துலேருந்து இன்றைக்கி அதுக்கு தீனி வாங்கிறதுக்கும், அதுக்கு தினசரி புண்ணாக்கு வாங்கிறதுக்கும், இல்லை தவிடு வாங்கிறதுக்கும், இல்லை அதற்காக ஒரு உணவு தேவை ஏற்படுவதற்கும் மிகப்பெரிய பொருளாதார பங்கு கொடுக்க வேண்டியது. பிள்ளைங்களுக்கு எப்படி மாதம் 5000 ரூபா ஒதுக்குறோமோ அது மாதிரி ஆடு மாடுகளுக்கும் ஒதுக்க வேண்டிய இடத்துக்கு இன்றைக்கி நகர்த்தி கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் எல்லாமே காசு கொடுத்து வாங்க வேண்டிய இடத்துல வச்சுருக்கோம். முன்னாடி அப்படி கிடையாது. ஒரு வீட்டில் மாடு ஆரம்பிச்சுன்னா அவுத்து விட்டாங்கன்னா அது போகும், மேய்ஞ்சிட்டு மேய்ச்சல் நிலம் இருக்கும். மேய்ச்சல் நிலத்தில் போயிட்டு விட்டுட்டு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 100 ஆடு 100 மாடுகள் எல்லாம் ஒன்றாக மேய்ஞ்சிட்டு அடுத்து மாலையில் வரும்போது கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அப்போ அவங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு மிச்சம் இருக்கும். அவருக்கு எதற்கும் போய் அதுக்காக உணவு தேவையோ
மேய்ச்சல் நிலம் இருக்கிற பெரிய கம்மா இருக்கும், அந்த கம்மாவில் போய் தண்ணி இருந்துட்டு வரும், உணவாக புல் பக்கத்தில் இருக்க எல்லா செடி கொடிகளை இது பண்ணிட்டு வரும். இப்போ அதெல்லாம் முற்றிலுமாக அழிந்து கொண்டே வருது. இன்னைக்கு யாருமே வந்து அதை நோக்கியான ஒரு இன்னைக்கு வனத்தில் போனீங்கன்னா இல்லை காடுகளாக இருக்குன்னு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லி அவன் வேலி போட்டு அவன் மேலே போய் மேய்ச்சல் இதை கொடுக்க மாட்டான், அதுக்கான உரிமைகளை கொடுக்க மாட்டான், விரட்டி விடப்படுகிறார்கள். அப்படி இருக்கும்போது அப்போ இதில் இருக்கிற பொருளாதாரம் பெரிய ஒரு நீங்கள் இன்றைக்கி தமிழ்நாடு எடுத்திங்கன்னா மிக பின்தங்கி இருக்குது. பால் உற்பத்தியாக இருக்கட்டும், கறி உற்பத்தியாக இருக்கட்டும், கோழி இதாக இருக்கட்டும், கோழிக்கறிகளாக இருக்கட்டும், இல்லை கோழியாக இருக்கட்டும், முட்டைகளாக இருக்கட்டும், மிகவும் பின்தங்கி இருக்குது. பால் மட்டுமே இன்றைக்கி வந்து நம்ம வெறும் 1500 கோடி பொருளாதாரத்தில் நிற்கிறோம். இன்றைக்கி 7000 கோடி ஈடக்கூடிய ஆந்திரா எங்கே இருக்குது யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி வந்து மிகப்பெரிய பொருளாதாரம். நான் சொல்கிறது பால் மட்டும், இதை தாண்டி கறி இருக்குது, முட்டை இருக்குது, இதெல்லாம் எங்கேருந்து நீங்கள் பெறுறீங்க அப்படின்னா வெளி மாநிலத்திலேருந்து வந்து வாங்கி கொண்டு இருக்கோம். அப்போ இதுக்கு மிகப்பெரிய சந்தை ஒன்று இருக்குல்ல, அந்த சந்தையை விட்டு கொடுத்துட்டு நம்ம நகர்ந்து வேற எங்கேயோ போயிட்டுருக்கோம்ல. நம்மளோட தேவை இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க படித்தவரெல்லாம் ஏன் கொண்டு போய் அண்ணன் வந்து மாடு மேய்க்க வைக்கிற சொல்கிறாரு, ஆடு மேய்க்க சொல்கிறாரு அப்படின்னு. அப்படி அல்ல அது. அப்போ ஆந்திராவில் உள்ளவர்களாம் என்ன படிக்காதவர்களாம்? ஒட்டுமொத்தமாக படிக்காதவர்களாக தான் இருக்காங்களா? இல்லை கர்நாடகாவில் இருக்கவங்களும் அப்படி தான் இருக்காங்க? அப்படி இல்லையே. அதில் மிகப்பெரிய வருமானம் இருக்குது, பொருளாதாரம் இருக்குது. அதை விட்டு நம்மளை நகர்த்தி விட்டு வெறும் சாராயம் நோக்கி சாராயத்தை குடிக்க வச்சு இன்றைக்கி 40,000 கோடி டார்கெட்டு, இதை நீங்கள் வந்து குடிக்க வைங்க, இந்த இடத்துல கடையை போடுங்க, கடையில் வந்து பார் வைங்க, இத்தனை சரக்குகளை கொண்டு வைங்க, அவர்களை வந்து 500 மில்லிலிட்டர் குடித்தாங்களா அவர்களை 100 மில்லி பேக்கெட் சாசையாக போடுங்க, அவர்கள் வந்து காலையில் 9 மணிக்கு கடை திறந்தியா, இல்லை இனிமேல் 6 மணிக்கெலாம் திறந்துரு, இல்லை 24 மணி நேரம் பார் வச்சுரு. என்ன மாதிரியான சிந்தனைக்கு இன்றைக்கி கொண்டு வந்து நிற்கிறாங்க? இதெல்லாம் கேளிக்கையா இல்லையா? இதெல்லாம் நாட்டு மக்களுக்கு தேவையானதா? அதை பற்றியான எந்த ஒரு இதுவுமே இல்லையே. நீங்கள் அதை விட்டு இன்றைக்கி வந்து முக்கியமான பிரச்சனையாக இருக்கக்கூடிய, நமக்கு செல்வமாக இருக்கக்கூடிய, நம்மளுக்கு வருமானம் ஈட்டு இருக்கக்கூடிய தொழிலை நீங்கள் கொச்சைப்படுத்த கொண்டு போயிட்டீங்க. அதை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு முக்கிய பங்கு நாம் தமிழர் கட்சிக்கு அண்ணன் சீமான் அவர்களுக்கு இருக்குது. அதனால தான் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். இது வந்து மக்களின் தேவை, மக்கள் மிகப்பெரிய அளவில் கொண்டாடுறாங்க. நீங்கள் நாம் தமிழர் கட்சி எடுத்துக்க பல விவசாயிகள் எல்லாம் கல் இறக்கும் போராட்டமாக இருக்கட்டும், இன்றைக்கி மேய்ச்சல் நிலம் போராட்டமாக இருக்கட்டும், விவசாயிகள் கொண்டாடுறாங்க, பாராட்டுறாங்க. இன்றைக்கி அந்த நிலைமையில் இன்றைக்கி கொண்டு வந்து வச்சுருக்காங்க. உண்மையாலே கிராமங்கள்லாம் காலியாக போயிட்டுருக்கு. நீங்கள் இதை முன்னெடுத்துருக்கு, நாங்கள் பெரிய அளவில் வரவேற்கிறோம்னு நிற்கிறாங்க. தொடர்ந்து பல ஆண்டு காலமாக மேடைகளில் முழங்கி வர்றாரு சீமான். அது என்ன விஷயம் அப்படின்னா, ஆடு மாடு மேய்த்தல் என்பது அரசு தொழில் என்பது. ஆடு மாடு மேய்த்தல் எப்படி அரசு தொழில் ஆக முடியும்? சாராயம் ஊற்றி கொடுக்குறதும் டாஸ்மாக் கடையில் வேலை பார்க்குறதும் எப்படி அரசு தொழிலானுச்சு? அதுக்கு ஏன் யாருமே கேள்வி எழுப்ப மாட்டாங்க? அதெல்லாம் சரியானதா? இது விவசாயம் என்பது தொழில். இது வந்து விவசாயம் என்பது இந்த மண்ணில் பூர்வ குடிலாக நாம் வாழ்ந்து வந்தது எல்லாமே தேவை, அடிப்படை தேவை. ஒருத்தனுக்கு உணவு தேவையா இல்லையா? விவசாயம் செய்தால் தானே உணவு கிடைக்கும். இல்லை, அரசு தொழில் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ப்ரையாரிட்டியில் ஒரு போஸ்டிங் போடுறாங்க, அலோகேட் பண்ணுறாங்க. அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சார்பாக குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 இது மாதிரி பல எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது. பல துறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களை வந்து இது மாதிரி நேர்முக தேர்வு மூலயமா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இன்னும் போக்குவரத்து துறையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா தகுதியின் அடிப்படையில் வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய இதையும் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்குறப்ப இப்போ இத்தனை தேர்வுகள் எல்லாமே வந்து ஒரு கேலி பொருளாக்கக்கூடிய சுச்சுவேஷனாக இருக்கேன். ஆடு மாடு மேய்த்தல் என்பது அரசு தொழில் என்பது இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, ஆடு மாடு மேய்ப்பதில் நான் என்ன தவறு இருக்குன்னு நான் கேட்குறேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வச்சுங்களேன், நீங்கள் கேட்டீங்க டிஎன்பிஎஸ்சிங்கிறீங்க. டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு தேர்வு ஆணையம் வந்து ஒரு இல்லை வேலைவாய்ப்பு அலுவலகம்னு வச்சுங்களேன், எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் ஒரு பதிவுறீங்க. அப்போ ஒருத்தர் வந்து ஒரு 10ஆம் வகுப்பு முடிக்கிறாரு, இல்லை 12ஆம் வகுப்பு, இல்லை டிகிரி முடிக்கிறார். அவர் போய் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிகிறார். எனக்கு இந்த மாதிரி அரசு வேலை வந்துன்னா எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி பதிகிறார். அப்போ உங்களின் தகுதிக்கு ஏற்றது போல் எல்லாரையும், நீங்கள் படித்த எல்லாரையும் போய் ஆடு மாடு தான் மேய்க்கணும் என்று சொல்லவில்லை. நல்லா புரிஞ்சுங்க. ஆடு மாடு மேய்த்தலையும் அரசு தொழிலாக ஆக்கி அவர்களை கௌரவப்படுத்தி அவர்களுக்கான ஊதியத்தை நம்ம வந்து சரியாக இது பண்ணி கொடுத்தோம்னா அந்த தொழிலை விட்டு யாரும் நகர மாட்டாங்க. அது வந்து ஒரு முக்கியமான ஒரு தொழிலாக கருதப்படும், கௌரவமான தொழிலாக கருதப்படும். அதில் வந்து எந்த ஒரு தாழ்வு மனப்பானையும் இல்லைங்கிறத உருவாக்கணும்னா, நீ காசானாலும் கவர்மெண்ட் காசுன்னு சொல்லி வளர்த்துருக்காங்களா? நீ காசு சம்பாரிச்சாலும்ப்பா கவர்மெண்ட் காசில் சம்பாதிப்பா அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு டாஸ்மாக் பாருங்களாம் கௌரவமாக இருக்கிறதுனால சம்பாதிக்கிறாங்க, அது கௌரவமாக நினைக்கிறாங்க.
குடியாரனை குடிக்க வச்சு டெய்லி காசு கொண்டு போய் கேட்குற கௌரவமான விஷயம் இல்லையே. எம்பிஏ படித்தவன் இருக்கான், பிஇ படித்தவன் இருக்கான், அவெல்லாம் எந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிஞ்சிட்டு நீங்கள் டாஸ்மார்க்குக்கு என்ன குவாலிஃபிகேஷன் நீங்கள் கேட்டீங்க, என்ன எக்ஸாம்ஸ் வச்சிங்க, எவ்வளோ மில்லி லிட்டர் ஊற்றி கொடுக்கணும், எத்தனை பேர் வந்தால் எவ்வளோ டார்கெட் வைக்கணும், இதெல்லாம் படித்தவங்களுக்கு இந்த வேலைக்கு தான் படித்தானா? இல்லைல்ல. நீங்கள் அதை கேவலமாக பார்க்கவே இல்லையா? இப்போ டிஎன்பிஎஸ்சி முடித்தவனோ இல்லை இப்போ போட்டித் தேர்வுகள் எழுதி வந்தவனோ இல்லை எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிந்து வந்தவனுக்கோ நீங்கள் என்ன மாதிரியான வேலையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க? கிட்டத்தட்ட 40,000 50,000 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க இல்லையா? அப்போ இந்த வேலையிலே நாங்கள் ஆடு மாடு மேய்ப்பது மட்டுமே தொழில் இல்லை, ஆடு மாடு மேய்ப்பதையும் விவசாயத்தை காப்பதற்காக அவர்களுக்கும் ஒரு அரசு வேலை போட முடியும். அப்போ ஆடு மாடு மேய்ப்பது மட்டும்தான். ஆடு மாடு மேய்ப்பரெல்லாம் என்ன படித்தவர்களை கொண்டு போய் நாங்கள் நீ என்னப்பா பிஇ முடிச்சிருக்க, என்னப்பா பிஇ எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருக்க, வாப்பா நீ ஆடு மேய் நான் சொல்ல போகிறோம். அப்படி கிடையாது. இப்போ கல்வியை ஊக்குவிப்பது தானே அடுத்த தலைமுறைக்கான ஒரு சிறந்த வளர்ச்சியாக இருக்க முடியும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக கல்வி ஒருவருக்கு கிடைச்சிட்டா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய குடும்பம் பொருளாதார ரீதியாக முன்னேறும், அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது, அதை நோக்கி பயணிப்பாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப நீங்கள் அதை விட்டுட்டு நாம் தமிழர் கட்சி மொத்தமாக நீ கல் எங்கள் உணவு, கல் எங்கள் உரிமைன்னு சொல்லிட்டு கள்ளக்குடின்னு சொல்றது இது பிற்போக்குத்தனமாக கல்வி. அதே சமயம் ஆடு மாடு மேய்ப்பது அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட ஒரு பிற்போக்குத்தனமாக ஆயிராதா? இல்லை, எல்லா விதத்தில் எப்பவுமே ஒரு குலத்தொழில் செய்யக்கூடிய ஒரு முறையை நோக்கி தள்ளியிருந்தானே இது. இல்லை, இது எல்லாரும் பேசக்கூடிய விஷயமா நீங்கள் கேட்குறீங்க. குலத்தொழிலுக்கு தள்ளிடுறாங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாது. எது குலத்தொழில்? நீங்கள் இன்றைக்கி ஒரு பார்பர் ஷாப் வச்சுருக்கோம், குலத்தொழில் தான் பண்ணுறாங்களா? பார்பர் ஷாப் இங்கே சென்னைக்குள்ளே நேச்சுரல்ஸ்னு ஒன்று இருக்குது, பல கடைகள் வந்திருக்கு, பல பிராண்டட் கடைகள் வந்திருக்கு. இவர்களாம் யார்? குலத்தொழில் செய்கிறவர்களாக வந்திருக்கலாம். அப்படி இல்லையே, யார் வேணாலும் எந்த தொழில் வேணாலும் செய்யும் தொழிலில் எந்த ஒரு வேற்றுமையும் கிடையாது. நீங்கள் அதை புரிஞ்சுக்க. நீங்கள் இன்றைக்கி கல் இறக்கும் போராட்டம்னு சொல்லியிருக்கோம், நாளைக்கு முருகனுக்கு போராட்டம்னு சொல்லியிருக்கோம், இதற்கு முன்னாடி பஞ்சமி நிலம் மீட்புன்னு சொன்னோம். அப்போல்லாம் இவங்களுக்கு சாதி தெரியல, குலத்தொழில் தெரியலையா? குலத்தொழில் இந்த சாதியை சேர்ந்தவர்கள் இதை சேர்ந்தவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி போராடினது இல்லையே. அப்போ நீங்கள் இதை மட்டும் நீங்கள் கல் இறப்பது மட்டும் குலத்தொழில் எப்படி சொல்லுவீங்க? யார் கருப்பட்டி காய்ச்சி இல்லை கருப்பட்டி வியாபாரம் செய்கிறவர்கள் இன்றைக்கி 100 மேலே ஃப்ரான்ச்சைசி வச்சு இன்றைக்கி கருப்பட்டி காப்பின்னு ஊர் ஃபுல்லாக வச்சுருக்கானே, இவரெல்லாம் குலத்தொழில் செஞ்சவர்களா? இல்லையே. நீங்கள் உங்களோட சிந்தனையே என்ன இருக்குன்னா, நாம் தமிழர் கட்சினா ஒரு சாதியை இதோட நீங்கள் கொண்டு போய் நிறுத்தணும்னு நினைக்கிறீங்க. அது முற்றிலும் தவறானது. அப்படி கிடையாது. நாம் தமிழர் கட்சி எல்லா மக்களுக்கானது. அடிப்படை விஷயங்கள், இந்த மண்ணை வளப்படுத்தணும், இந்த மண்ணில் உள்ளவரெல்லாம் பொருளாதார அளவில் நீங்கள் இந்த மண்ணில் அவ்வளோ இருக்குது, சோர்ஸ் இருக்குது, இதெல்லாம் வைத்துக்கொண்டு நீ பொருளாதார அளவில் மேம்பட்டு நீ முன்னேறி வரணும், தற்சார்பு வாழ்க்கை முறையில் வாரி நீ தன்னிறைவு ஆடுன்னு நாங்கள் சொல்கிறோம். அதை நோக்கி நாங்கள் பயணம் பண்ணுறோம். அப்போ அதுக்கெல்லாம் இது முக்கியமான ஒன் நிலத்தில் விளையக்கூடிய பனைமரம் என்பது முழுவதுமாக இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் பயன்படக்கூடியது. அதை நீ உபயோகப்படுத்திக்கோன்னு நாங்கள் சொல்கிறோம். அதில் ஒரு பகுதியாக தான் நாங்கள் கல்லை சொல்கிறோம். இல்லை, ஒரு பதநீர் ஒரு தொழிலாக பண்ணலாம், அது ஒரு நல்ல விஷயம்தான், அதில் மாற்று கருத்து இல்லை. இன்னொரு பக்கம் நீங்கள் சொல்வது போல் இந்த பனங்கருப்பட்டி, பனங்கற்கண்டு இது மாதிரியான இதெல்லாம் கொண்டு வரலாம், அதெல்லாம் உண்மையாலுமே சிறப்பான ஒரு அம்சங்கள் தான். அதில் ஏன் கல்லை நம்ம இல்லை, கல்லும் நம் உணவில் ஒரு பகுதியாக போற்றப்பட்டு நம்ம இதுக்கு முன்னாடி இருந்தது தான் நான் சொல்கிறேன். நீங்கள் கல்லுங்குவதில் நல்லா பார்த்துங்க, நீங்கள் இறக்க அந்த ஸ்பாட்டில் நீங்கள் இறக்குறீங்கள, இறக்கி அது இந்த ப்ராசஸில் ஃபெர்மெண்ட் ஆகி நொதித்து ஒரு 5 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் இந்த காற்றோட இதிலோ இல்லை பூச்சிகள் இதெல்லாம் நுரைதள்ளி இந்த எப்படி நொதிச்சதுக்கப்புறம் தான் அது இன்னும் ஆல்கஹால் கண்டென்ட் அதிகமாகுது. இது எல்லாத்துலேயுமே இருக்குது. நீங்கள் சாப்பிடக்கூடிய எல்லா உணவுலையும் நிறையா உணவுலையும் ஆல்கஹால் கண்டென்ட் இல்லாமல் இல்லை, ஆனால் இது அதிகமாக இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் அந்த இண்டஸ்ட்ரியை ஏன் ஸ்டாப் பண்ணுறீங்கன்னு நான் கேட்குறேன். அது ஒரு இயற்கையாக கிடைக்கக்கூடிய பானங்கும் போது அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணாங்க, நீங்கள் தடுக்காதீங்க, நீங்கள் அதை ப்ராசஸ் பண்ணுங்கள், அதை ரெகுலேட் பண்ணுங்கள், அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கரெக்டாக கொண்டு வாங்க. நீங்கள் ஒரு மிகப்பெரிய பொருளாதாரம் அதில் இருக்கும்போது நீங்கள் சாராய கடைக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸை, சாராயம் காய்ச்சறதில் கொடுக்க இம்பார்ட்டன்ஸை அதை விட்டுட்டு நீங்கள் இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கிறோம். இதுக்குள்ளே நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். இதனால் விவசாயிகள் வாழ்கிறான்ல, விவசாயிக்கு அது ஒரு வருமானமாக கிடைக்க போகுதுல்ல. அதைத்தான் நான் சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்களா, நீங்கள் எல்லாரையும் குடிக்க வச்சுருக்கீங்க, எல்லாரையும் போய் நாங்கள் கல்லை குடின்னு சொல்ல. கல் ஒரு மாற்று பொருளாதாரத்தை மாற்று திட்டத்துக்கு நாங்கள் சொல்கிறோம். இதை நோக்கி இருக்கிறீங்க, இதை விட இது சிறந்ததுன்னு சொல்கிறோம். அப்படி தான் சொல்கிறோம். நீங்கள் அந்த சிறந்ததை போய் எல்லாரும் நீங்கள் அதை தான் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் உங்களை எல்லாரும் போய் அதை செய்யுங்க, எல்லாரும் போய் ஆடு வைங்க, அப்படி கிடையாது.
இது எல்லாரும் அந்த அந்த ஒரு புரிதல்ல இருக்காங்க. எல்லாரும் போய் இதை தான் செய்யணும். பாருங்க, எல்லாரையும் அவர் வந்து கற்காலத்துக்கு கொண்டு போறாரு. எல்லாரையும் படிக்காதீங்க. யாரையுமே நாங்கள் படிக்கலன்னு சொல்லலை. யார் சொன்னா படிக்கணும்னு? நீங்கள் படித்தவர்கள் எல்லாத்துக்கும் வேலை கொடுத்துட்டீங்களா? நீங்கள் படிக்கிறீங்க சரி, படித்த எல்லாரும் படித்த இதுக்கா இன்ஜினியரிங் முடிச்ச எத்தனை பேர் பி மெக்கானிக்கல் முடிச்சாரு, எத்தனை பேர் இன்னைக்கு வந்து ரோட்டில் நிற்கிறான் தெரியுமா? சீமான் அவர்கள் நானே நிறைய பொதுக்கூட்டங்கள் எல்லாம் பார்த்துருக்கேன். ஒரு பக்கம் வந்து மாட்டுக்கறியை நீ சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு, இன்னொரு பக்கம் வந்து மாட்டு உரிமைக்காக மாநாடும் வந்து நடத்துறாரு. கொஞ்சம் தொண்டர்கள் எது கன்ஃபியூஷன் பண்றாரா? இல்லை, ரொம்ப தெளிவாக இருக்கும். நான் வந்து அதுலேருந்து கன்ஃபியூஸ் என்ன இருக்குது எனக்கு புரியல. நீங்கள் மாட்டுக்கறியை சாப்பிடக்கூடாது அப்படின்னா அது வந்து ஒரு உணவு. உணவு நீங்கள் இது வந்து தடை செய்யப்பட்டது, இந்த உணவை நீங்கள் உட்கொள்ளக்கூடாது, அதெல்லாம் நாங்கள் எடுத்து சொல்கிறோம், அதை சாப்பிடுன்னு சொல்கிறோம்லாம் இதில் ஒரு கேள்விக்கான இது நியாயம் இருக்குது. ஆனால் மாடு என்பது ஒரு அத்தியாவசிய ஒரு அடிப்படையில் ஒரு ஒரு வறுமை கோட்டில் உள்ளவங்க இல்லை மக்கள் பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு அது வந்து ஒரு புரோட்டீன் நிறைந்த ஒரு உணவாக கருதப்படுகிறது. அது தொன்று தொட்டு அவங்க உணவை உட்கொண்டு வந்ததுனால நீங்கள் அதையே நீங்கள் வந்து மாடு என்பது நாங்கள் வீட்டில் இருக்கிற இதாக வளர்க்குறோம், அதில் தப்புன்னு இல்லையே, அதில் தப்புன்னு இல்லையே. அதை நாங்கள் வந்து கறிக்கு கொடுத்து அதை சாப்பிட்றதுனா எங்கள் வீட்டில் ஆடு வளர்க்குறோம், எங்கள் வீட்டில் கோழி வளர்க்குறோம். நாங்கள் வீட்டில் விருந்தாளிகள் வந்தால் இல்லை தேவை இருக்கும்போது வெட்டி சாப்பிட்றோம். வருத்தமாக தான் இருக்கும். நான்லாம் எங்கள் வீட்டில் வந்து சின்ன வயசில் கோழிகள் வளர்க்கும் போதெல்லாம் உண்மையிலே அப்போல்லாம் நான் வருத்தப்பட்டுட்டு நான் போய் சாப்பிடாமல் இருப்பேன், இல்லை அதை பார்க்காம இருப்பேன், இல்லை என்னை காட்ட மாட்டாங்க. சின்ன குழந்தைங்களாம் இருக்கும்போது அப்படி ஒன்று இருக்கும். ஆனால் நீங்கள் அது ஒரு தேவையின் வெளிப்பாடாக நீங்கள் வந்து உணவறிந்தார். அதனால் வந்து நாங்கள் பாருங்கள், நாங்கள் மாடெல்லாம் வந்து வளர்க்கணுங்கிறோம், அப்புறம் கொல்லணுங்கிறோம். அண்ணனே பல தடவை சொல்லிட்டார். ஆமாப்பா நாங்கள் அப்படி தான் அப்படின்ட்டார். அதில் என்ன மாற்று கருத்து இருக்குது எனக்கு புரியல. வளர்க்க சொல்கிறீங்க ஆனால் சாப்பிடக்கூடாதா அப்படின்ற அது உணவின் இது தான், உணவின் ஒரு பகுதியாக தான் பார்க்கணும் நம்ம. அதை 1/2 கிலோ மாட்டுக்கறி சாப்பிடு, அப்புறமேல ஜிம்முக்கு போ, வீராப்பா நட, பருத்தி வீரன் கார்த்தியோடைய தோற்றம் மாதிரி நினச்சிக்க, வேகமாக போ, இப்படின்லாம் சொல்கிறது வந்து என்ன மாதிரியான வழி? என்ன மாதிரியான உடம்பை சரியாக தேத்தி நல்லா நல்லா ஆரோக்கியமாக இல்லை சாப்பிட்டு ஜிம்முக்கு போகிறது கூட ஓகே, இது மாதிரி வீராப்பா நட அப்படிங்கிறது என்ன மாதிரி? என்ன வீராப்பா இருக்கிறதுல என்ன தவறாக போகுது? நீ அடுத்தவனை வந்து குறை கூறுவதோ, அடுத்தவனை தவறாக நடத்துவதோ, அடுத்தவனை காயப்படுத்துவதோ அதுதான் தப்பு. ஒரு தலைவன் வந்து நீ நிமிர்ந்து நில்றா, நீ இந்த இனத்தின் பெருமை மிக்க ஒரு தமிழ் இனத்தின் மகன்டா, நீ எதற்கும் தலை குனியாதரா, இது உன் நிலம்டா, உன் மண்றா, நீ வீரமா இருறான்னு சொல்கிறல என்ன அது கர்வம் தானே. அதில் என்ன தவறு இருக்க போகுது? நீ இப்படி இருந்துட்டு இன்னொருத்தனை போய் அடிடா, அவனை தரக்குறைவா நினைடா, அவன் உன்னுடன் கீழானவன்றா அப்படின்னு சொன்னால் தானே அதில் வந்து தவறு இருக்க முடியும். நீ உன்னை பெருமையாக நடக்கூட இது வந்து நீங்கள் ஒரு ஸ்கில், இதில் வந்து மோட்டிவேஷன், இதில் வந்து இதெல்லாம் முக்கியமான ஒரு தலைவர் சொல்ல வேண்டியதுங்க. அது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தனி திறமையை, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலை வெளிக்கொண்டு வர்றதுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஒரு தலைவனாக இருக்கவும் இதைத்தான் பேச வேண்டும். உன்னை வந்து ஊக்குவிக்க வேண்டும், உன்னை வந்து பெருமைப்படுத்த வேண்டும், உன்னை புகழ வேண்டும், உன்னிடம் இருக்க திறமைகளை வெளிக்கொண்டு வரணும்னா உன்னிடம் உள்ள பாசிட்டிவ் விஷயங்களை நீ பேசித்தாகணும். நீ சிறப்பானடா, நீ நல்லா உடம்பு ஏற்றுறா, நீ அப்படி இருறான்னு சொல்கிறதில்ல. அதுதான் ஒரு தலைவருக்கானது. அதுதான் அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் சொல்கிறாரு. அதில் என்ன தவறு இருக்க முடியும்? நீ என்ன பண்ணு, டார்கெட்டு, நீ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் டாஸ்மாகில் குடி, அப்போ தான் எங்களுக்கு வருமானம் வரும், நல்லா குடி. நீ என்ன பண்ணுற, நீ வந்து குடிகாரன்னு சொல்லாத, நீ மது பிரியர்னு சொல்லு. இதெல்லாமா போதையின் பாதையில் போகாதீங்கள் அப்படின்னா பாதை ஃபுல்லாக சாராய கடையை வச்சவர் நீ. இதான் ஒரு தலைவர் பேசுகிற அழகா? போதையின் பாதையில் போகாதான்னு சொல்கிறாரு. என்ன பண்ணணும்? சாராய கடை மூடணும். ஆனால் போகிற இடத்துலலாம் சாராய கடையை திறந்து வச்சுருவ தலைவரா? கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவையவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரலை வந்து படிச்சிருப்போம். ஆனால் சீமான் அவர்கள் சொல்கிற விளக்கத்தை வந்து நிறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டு வராங்க சோஷியல் மீடியாவில். நிறைய இயக்கங்களும் அதை வந்து விமர்சிக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், மாடலில் மற்ற இது எல்லாரும் ஒரு பொழிப்புரை எழுதிட்டாங்க, ஒருத்தர் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ணன் சொல்கிறதையும் கேட்டுங்க. மாடு என்பது செல்வம், அதில் மாற்றுக்கிறது யாருக்கா இருக்கா? நீங்கள் அந்த குரலோட இதே விட்டுருங்க. மாடு என்பது செல்வமா இல்லையா? இல்லை, அந்த குரலோட அர்த்தம் வந்து அழிவில்லாத சிறந்த செல்வம் என்பது கல்விதான். யாரு எல்லாமே வந்து மண் பொன் பொருள் எல்லாமே வந்து அழிவுதான் அப்படிங்கிற மாதிரி தானே குறிப்பிடுறது. யாருமே மறுக்கலையே. கல்விதான் அதெல்லாம் சிறந்த செல்வம் ஆகா அப்படிங்கிற பொருளோட விளக்கம். நான் யாருமே மறுப்பு சொல்லலையே. இப்ப அண்ணன் வந்து கல்வி வந்து செல்வம் இல்லைன்னு சொல்லலையே. கல்விதான் முதல் இது, கல்விதான் ஆகச் சிறந்தது, அழிக்க முடியாது, அதுல மாற்று கருத்தே இல்லை இல்லையா? மாடும் ஒரு செல்வம்,
அதுதான் நான் இங்கே குறிப்பிடுறேன். நாம் வளர்த்த நம் வீட்டில் ஒரு அங்கமாக இருந்து கொண்ட மாடும் ஒரு செல்வமாக போற்றணும் அப்படிங்கிறார். நீங்கள் அந்த குறளை கூட எடுத்து தூக்கி போட்டுருங்க, திருவள்ளுவர் அந்த மாடுங்கிறது அதை பொருள் படலைன்னு வச்சுங்க. ஆனால் நாங்கள் சொல்வதோ இல்லை மக்கள் ஏற்றுக்கொள்ளும், மக்கள்கிட்ட போய் நீங்கள் கேளுங்க இந்த கேள்வியை, மாடு உங்கள் வீட்டில் ஒரு செல்வமா இல்லையான்னு ஒவ்வொரு விவசாயிகளின் குடும்பத்திலையும் ஒவ்வொரு விவசாயிலும் ஒவ்வொரு கிராமத்துலையும் நீங்கள் போய் கேளுங்க. அவர்கள் சொல்கிறாங்களா இல்லையான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பதில் பேசலாம். நீங்கள் வந்து ட்ரால் பண்ணுறக்கா நீங்கள் அண்ணனை இவ்வளோ கிண்டல் அடிக்கலாம், கேள்வி அடிக்கலாம். ஆனால் ஒவ்வொரு வீட்டிலும் தன் வீடு வறுமையை சந்திக்காமல் இருந்ததுக்கு முதன் காரணமாக இருந்தது அத்தனை வீட்லேயும் மாடு என்பதை யாரும் மாற்றுக்கிறதே இருக்க முடியாது. ஒரு அங்கமாக ஒவ்வொரு வீட்டில் இருந்திருக்கு. இன்றைக்கி வந்து மாட்டு பொங்கல் கொண்டாடுற ஒரே சமூகமாக தமிழ் சமூகம் இருந்திருக்கு. மாடை போற்றி கொண்டாடி இருக்கு. மாடு இல்லாமல் எதுவுமே இல்லை. நீங்கள் ஒரு மாடு இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் வறுமையை சந்திக்காது. இதுதான் நிதர்சனம். அப்படியாப்பட்ட செல்வம் தான் அது. அதில் ஏன் நீங்கள் வந்து நீங்கள் அந்த குரலை பிடிச்சிக்கிட்டு பாருங்கள், அந்த குரலில் சொல்லணுன்னே வச்சுங்க, ஆமாம் அது பொருள் படவே இல்லை, நான் ஒத்துக்கிறேன். அது இப்போ அண்ணன் சொன்னதில் வந்து இதில் மாடு வந்து இப்போ பொருள் படல, திருவள்ளுவர் வந்து அப்படி மீன் பண்ணி சொல்லணுன்னே வச்சுங்க. அதில் என்ன தப்பு இருக்குது? மாடு இல்லைன்னு சொன்னதில்ல, இல்லாத ஒன்று சொல்லலையே, உண்மை இல்லாத சொல்லலையே. சமீபத்தில் திமுக மேடையில் பேசிய நடிகர் விஜயகுமார் அவர்கள் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, ராஜாஜி ஆட்சி காலத்தில் நான் வந்து ஸ்கூல் படிக்க முடியாமல் போச்சு, ஆனால் இப்போ உங்களுக்குலாம் அப்படிலாம் இல்லை, எல்லாருமே நிறைய படிக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து இப்போ இருக்க ஆட்சியாளர்கள் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவருக்கு ரொம்ப வருஷமாக, அவருக்கே ஒரு 80 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன், 75. இவ்வளோ வருஷமாக கோமாவில் இருந்துட்டு இப்போ தான் திருப்பி வந்து பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். அப்போ இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஆண்டவரெலாம் என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. அப்போல்லாம் எதுவும் நடத்தலையா? இல்லை ஸ்டாலின் வந்ததுக்கப்புறம் தான் நடத்திட்டாருங்கிறாரா? ஸ்டாலின் வந்ததுக்கப்புறம் தான் இந்த கல்வியெல்லாம் எல்லாத்துக்கும் கிடைக்கிற மாதிரி. ராஜாஜி காலத்தில் வந்து குலத்தொழில் கொண்டு வந்ததன் காரணமாக என்னால் 8ஆவதுக்கு மேலே நான் படிக்க முடியல, பள்ளிக்கூடம் அதுக்கு மேலே என்னால் போக முடியல அப்படிங்கிறாரு. அவருடைய சொந்த ஊரான பட்டுக்கோட்டை பக்கத்தில். அது ரொம்ப ரொம்ப பின்னாடி இருந்துட்டு அவர் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். இப்போ ஏதாவது வந்து ஒரு காலத்தில் வந்து கலைஞர் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, யாரெல்லாம் நடிகர் இருக்காங்களோ, யாரெல்லாம் சந்து புந்தில் யார் வடிவேல் ஆரம்பித்து யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரையும் கூப்பிட்டு வந்துட்டு புகழ்ந்து பாடுங்கள். அரசியல் புலவராக, அரசியல் கவிஞராக, அரசியல் நடன ஆளாக ஒரு டீமை வச்சுருந்தார், ஒரு குழுவை வச்சுட்டு எங்கே போனாலும் அவரை பற்றி புகழ்ந்து பாடுவாங்க. என்ன, அதனால தான் அவர் அதுக்கப்புறம் எந்திரிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஆட்சிக்கு அவரால் வரவே முடியல. அந்த அந்த அட்டுழியம் பண்ணதுக்கப்புறமா நடிகர்களே மிக கூச்சப்பட்டு வெளிப்படையாகவே ஸ்டேஜ்லேயே வந்து பேசிட்டு போன கதையெல்லாம் இருக்குது. அஜித்லாம் என்னை வந்து வற்புறுத்தி கூப்பிட்றாங்கன்னு சொன்ன கதை. அதுக்கோட அடுத்த வெர்ஷனாக தான் இப்போ நான் ஸ்டாலின் அவர்களை பார்க்கணும். எங்கே போனாலும் தன்னை புகழ்ந்து பேசுகிறதுக்கும் தன்னை பாராட்டி பேசுகிறதுக்கும் தான் ஆகச்சிறந்த ஒரு உலகிலேயே ஆகச்சிறந்த ஒரு பரம. இதெல்லாம் தாண்டி ஆப்பிரிக்காவில் போய் $50 காசை கொடுத்து அங்கே போய் 4 பேரை நடனம் ஆட வச்சு, பாருங்கள் தலைவரே நீங்கள் உங்களை மாதிரி ஒரு மிக ஆகச்சிறந்த ஒரு என்ன சொல்கிறது ஆட்சியாளரை இந்த உலகம் கண்டதில்லைங்கிற அளவுக்கு அமெரிக்கா ஆப்பிரிக்கா அளவுக்கு போயிட்டாங்க. ஒரு காலத்தில் ஸ்டாம்பு சித்தர்னு ஒருத்தர் இருந்தான், டான் அசோக்னு. அதை விட மிஞ்சி போகிற அளவுக்கு இன்னொருத்தனை கொண்டு வந்து இப்போ ஏமாத்தினாங்க ஆப்பிரிக்காலேருந்து, சிவகுமார் யாரோ ஒருத்தர் பேர். அதுக்கப்புறம் இந்த மாதிரி புகழ் பொழுதனைக்கும் இந்த 26 தேர்தல் வரைக்கும் இவங்க இப்படி தான் நாடகம் நடத்திட்டே இருப்பாங்க. பொழுதனைக்கு யாரையா கூப்பிட்டு வச்சு பேசுங்க. உங்களை மாதிரி இல்லை, நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் பிள்ளையெல்லாம் படிக்கவே போகிறோம்னுச்சு, அந்த காலத்துலலாம் இல்லை இப்படி வர விஜயகுமார் சொல்ல ஆரம்பிக்கிறார்ல, அந்த மாதிரி எல்லாரும் சொல்ல உங்களை மாதிரி இளமையாக இருக்கிறவங்க யாரும் கிடையாதுமாங்க. இவர் புகழ்ந்து தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. இதை நம்ம காது கொடுத்து கேட்டுகிட்டே தான் இருக்கணும். இந்த கொடுமையை நம்ம ரசிச்சுட்டு தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து உங்களுக்கு நன்றி.